அது என்ன பொசுக்கு நான் போயிருச்சு, லாரிக்கு ஹார்ட் அட்டாக்கா? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்னாச்சு? யாருக்கு தெரியும்? இது எந்த இடம்? எனக்கு எப்படிடா தெரியும்? மதி, அங்க என்ன எழுதிருக்குன்னு பாரு. ஏதோ சனியா ஹிந்தியில எழுதி வச்சிருக்கு. இந்தியா? மறுபடியும் ஹிந்தி திரிச்சிட்டாங்களா? இப்ப அதான் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி 12 மணிக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில ஒரு மெக்கானிக் பார்ப்போம். இப்ப ஓரமா இப்படி முடங்குவோம். ஏன்பா சிரிக்கிற? இல்லப்பா, நாமளும் மாமூல் மனுஷங்க மாதிரி ராத்திரியில தூங்க ஆரம்பிச்சிட்டுமே. திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. திருந்தினதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சுப்பா. புலி குறைக்குதுப்பா. புலியா இருந்தா என்ன, பேசாம தூங்குப்பா. ஆதி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். வேட்டி தான் ஈரமா. இது ஒண்ணும் குறைச்சல. இப்படி பழைய லாரியா காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்கிறதுக்கு பதிலா புது லாரியா பார்த்து கடைசியா திருட்டு தொழில விட்டுருக்கலாம்ல. அதான் விடுங்கடா. வர்ற வழியிலேயே எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா? இப்போ குடிச்ச கோட்டர் போதை மறங்கிருச்சு. பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்பா, என்னடா தூரத்துல லைட் இருக்குதுப்பா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய், அது சிங்கப்பூரா இருக்கும்டா. பேசாம படு. டேய், புலி கடிச்சு குதறிடுடா. அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். மச்சான் பேரு ஆதி, புலிய பார்த்தா பேதி சிப்பீதி. அப்பா, அப்பா கோவிந்தா, என்னடா சொல்லு. மனசு குளிர்ந்துருச்சுப்பா. ஆமா, மார்கழி மாசம்ல பனிகாலம் குளிரத்தான் செய்யும். அட அது இல்லப்பா, என்னைக்கு வேலை செஞ்சு பழைக்கணும்னு முடிவு பண்ணுமோ அன்னில இருந்து மனசு நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கணும். ஆமாமா, அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்துல விரிக்கணும். அதுல படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கும். அந்த பொண்டாட்டி பேச கேட்டு அப்படம் அடுத்து நிறுத்தணும். உன் புத்தி ஒன்ன விட்டு போகாது. உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டு தான்டா போயிட்டு இருக்க. டேய், உங்க 2 பேர்த்தையும் விட்டு எனக்கு யாரா இருக்கா? நாளைக்கு பொண்டாட்டிக்கு பேச கேட்டு அப்பனை அனாதி ஆக்கிறாதீங்கடா. டே கவலைப்படாதப்பா, நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்பா, இப்பதான்டா என் மனசு குளிர்ந்தது. அதுக்குன்னு ரொம்ப நாள் இருந்துறாரு இம்சை. என் மகன் புலியவே கல்லால் அடிச்சு வரட்டான். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, 3 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். திருடிட்டு வந்தியா? சே, நாம தான் தொழில விட்டோம்ல. அப்புறம் பிச்சை எடுத்தியா? நான் ஏன்டா பிச்சை எடுக்கணும்? அப்பம் பசின்னா அதனால கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எதுக்குடா இப்படி ஓடி வர? டேய், நாய் துரத்துச்சுடா, அதனால ஓடி வந்தேன்டா. எனக்கு வேண்டாம், நீங்க 2 பேரும் கூட. ஏப்பா திருடல பிச்சை எடுக்கல, இது எப்படி வந்தது? சரி, நானே உண்மையை சொல்லிடுறேன். கதவை தட்டி 3 பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த வீட்டுக்காரன், நீ என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நடுராத்துல கதவு தட்டுறன்னு பலாருன்னு கிணத்துல விட்டான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. டபக்குன்னு கத்தி காமிச்சேன். ஸ்வைனட்டு வந்து குண்டான கையில கொடுத்துட்டான். அப்படி டீஜென்டா வாங்கி வந்ததுதான் இது. இதுக்கு பேர் டீஜென்ட். நடுராத்திரில தூங்கிட்டு இருக்க எழுப்பி கத்தியை காமிச்சு போக்கிரத்தனம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்பா, இவன் என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான்? விடுங்கடா. பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும். அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது. அன்னலட்சுமி பழிக்காத, தூங்கும் போது கண்ணை குத்திரும். சரி, அன்னலட்சுமி பழிக்க வேண்டாம், நீங்களே முழுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு வேணாம். போடா. நீ போடா. அங்க இருந்து போடா. நீங்க இருந்து போடா. அதுக்கு அப்புறமா போடா. எங்க வேணா போடா. என்னடா கேக்குறது? சடாப். ரொம்ப நல்லதா போச்சு. பேர்த்துக்கு பத்தாது, நானே தின்னுக்கிறேன். ஏண்டா கத்தியை காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன். கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு தனி கத்தி காட்டையா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தான். டேய், இங்க பாரு. அப்பனுக்கு மசக்கையா இருக்கும் போல இருக்கு. தனியா சாப்பிட்டா இப்படிதான். அப்பா, உன் வயித்துக்கு மட்டும் சாப்பிடணும், எங்க வயித்துக்கு சேர்த்து சாப்பிட்டா இப்படிதான். என்னாச்சுப்பா? டாக்டர், என்னுடைய மெடிக்கல் சர்வீஸ்லயே இந்த கேஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தேவலாம்பட்டி ஆஸ்பத்திரிக்கு 2 கேஸ் தான் வரும். ஒன்னு ஆக்சிடென்ட் கேஸ், இன்னொன்னு ராயரோட ஆளுங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு வர்ற கேஸ். இத வருது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போனதில்லை. நீங்க உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. உங்க கேஸ்ல அதிர்ஷ்டவசமா உங்க ஆளு பொழைச்சுக்கிட்டாரு.
மதி அப்பனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுப்பா. ஒரு பாட்டில் பிராந்தி வாங்கி இந்த லூக்கோஸ் பாட்டில் ஊத்துப்பா. பிராண்டி மட்டும் போதுமா இல்ல சோடா ஐஸும் மிக்ஸ் பண்ணுமா? நீ திருந்தவே மாட்டே. மிஸ்டர் கோவிந்தன், நீ நல்லா ஆயிட்ட. தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நர்சம்மா தான் அடிக்கடி வந்துருச்சான்னு கேக்குறாங்க. மூத்திரமே வர மாட்டேங்குதுங்க டாக்டர். பேசாம லூக்கோஸ் பதில் அதைவே ஏத்திருங்களேன். கோவிந்தா, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாது. நாங்க 2 பசங்க, அவ்வளவுதான். அப்பாவுக்கு என்ன வியாதி டாக்டர்? சூசைட் அட்டம். அது கேன்சர் விட பெரிய வியாதியா? தற்கொலை முயற்சியா? நேத்து ராத்திரி அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தையும் கலந்து சாப்பிட்டுருக்காரு. வாழ்க்கையினாலே நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு பயந்து விஷம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா 3 வேளையும் விஷத்தை தான் சாப்பிடணும். இப்ப என்னையும் இந்த குஞ்சு மேரியும் இந்த ஊரே அசிங்கமா பேசுது. ஏன் பொண்டாட்டி பேசாத பேச்சா? பேசட்டுமே. அதுக்காக நாங்க என்ன சூசைடா பண்ணிட்டோம்? ஹாப்பியா இருக்கணும். Take it easy, Govind. Let us go. நீ பண்ண காரியத்தினால இருக்கிற அப்பனும் போய் சேர்ந்திருப்பான். இல்ல, நீ கத்திய கட்டி சோறு கேட்டனால தான் சோத்துல விஷத்தை ஊத்தி கொடுத்துருக்கான். முதல்ல அவனை கவனிச்சுட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அவங்கள ஒண்ணும் பண்ணாதடா. நான் ஆதி, என்னப்பா? கிட்டவா. டேய், சத்தியமா சொல்லு. ஏதோ பழைய கோவத்தை மனசுல வச்சிருந்து தெரிஞ்சே தானே நீ வெஸ்த கலக்குன? அப்பா, ஐயோ! எழுந்துடா. எழுந்துடா. யார் நீ? ஏன் அடிக்கையோ? ஐயோ, காப்பாத்து. என்னைய கொல்றான். யாராவது உன் வீட்டுக்கு சோறு கேட்டு வந்தா விஷத்தை ஊத்தி கொடுப்பியா? ஏன் வீடா இது? ஏன் வீடு இல்லையா? அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து புதுசா விதை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்படி போட்டு உதைக்கிறியே. அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டு அதான் கேப் விடாம அடிக்கிறியே. சரி சரி விடு. இது வீட்டுக்காரங்க. யாருப்பா நீ? எதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க? ஆஹா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. ஏதோ பசியில வந்து சோறு கேட்டா, நீங்க அடிச்சனால கத்திய காட்டினா அதுக்கு போய் சோத்துல விஷத்தை ஊத்தியா கொடுப்பீங்க? இங்க யாரும் சோறு கேட்டு வரல. அப்படியே வந்தாலும் நாங்க எதுக்கு விஷத்தை ஊத்தி கொடுக்கணும்? நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. இங்க 1000 அடுக்குமாடி வீடு இருக்கு மாறி வரதுக்கு. என்ன ஆளை ஏமாத்து பாக்குறீங்களா? எங்க அப்பா மட்டும் சாப்பிட்டதுனால நாங்க காப்பாத்திட்டோம். நாங்க 3 பேரை சாப்பிட்டு இருந்தா கூண்டோட கைலாசம் தான். இதே எங்க அப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, இந்நேரம் வீட்டோட கொளுத்திருப்பேன். நீங்க ஒண்ணு கலட்டா பண்ண வேணாம். அவ சொல்றது சரிதான். எங்க வீட்டுக்கு யாரும் சோறு கேட்டு வரல, கத்தியை காட்டி மிரட்டல. ராத்திரி எவனோ பின்பக்க கதவு திறந்து அடுப்படியில் இருந்த சோத்த குண்டானோட தூக்கிட்டு போயிட்டான். அப்போ உங்க வீட்டுல சாப்பிட குழம்பு ரசம்லாம் வைக்க மாட்டீங்க, விஷம் தான் வைப்பீங்க. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? அது எனக்கு வச்சது, என் பிள்ளைங்களுக்கு வச்சது. விடிஞ்சா மானம் போக போகுது, அதுக்கு முன்னாடி உயிர் போகட்டுமேன்னு என் குடும்பத்துக்கு நான் வச்சது. சிதம்பரம் ஐயா, என்ன அநியாயம் இது? பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போடுற நீங்க உங்க குழந்தைகளை விஷ வச்சு கொடுத்தீங்களா? வேற என்ன பண்றது? இப்போவோ நாளைக்கோ வாங்கின கடனுக்காக ராயரோட ஆளுங்க வந்து வீட்டை காலி பண்ண போறாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. 3 பொண்ணுங்களோட தெருவில் நிக்காம ஒரேடியா கடவுளே எங்களை கூப்பிட்டுக்கன்னு மனசு இல்லாம தான் விஷத்தை கலக்கி வச்சேன். அது சரி, நம்ம நாட்டுல பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருந்து சாமியார் வரைக்கும் யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? அவங்க எல்லாம் தைரியமா இருக்குல்லையா? நம்மள மாதிரி ஏழை வளைக்கு தானுங்க மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சுன்னு வெஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போய் சேர வேண்டியதா இருக்கு. நாமளும் தைரியமா இருக்கணுங்க. இப்போ எங்க லாரி உங்க ஊர்ல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த சாப்பாட்டுக்கு உண்டான என் பையன் ஆதி திருடிட்டு வந்துட்டான். நானும் அதை விவசாயெல்லாம் மட்டும் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்களும் உங்க குழந்தைகளும் நீண்ட ஆயுளோட ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்னு அந்த ஆண்டவன் விரும்புறான். இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வந்து கரெக்டா என்னால காப்பாற்ற முடியாது. டேய், ஒரு நிமிஷம் வா. ஜஸ்ட் 1 hour. மதி, அந்த பொண்ணு ரொம்ப ஓம்லியா இருக்குல்ல? ஏண்டா பரதேசி, திருட மாட்டேன்னு அப்பங்கிட்ட சத்தியம் பண்ணல. இப்ப என்னடா பண்ணிருக்க? 4 உயிரை காப்பாத்துறீங்க, தப்பா? அது இல்லடா. எது இல்லடா? வேணா கொஞ்சம் விஷம் கொடுத்து திருப்பி சாப்பிட சொல்றேன். என்ன வேணாமா? ஏய் போடா போடானா டடா டிஸ்சர்ப. ஏய் ஏய் உனக்கு இவன் என்ன யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கேன்?
கஞ்சிக்கு இல்லாம கடன் வாங்குறானே அவன் தானங்க திருப்பி கொடுக்க முடியலன்னு கவலைப்படுறான். லட்சக்கணக்கில் வாங்குறவன் எங்க கவலைப்படுறான்? அவனுக்கு கடன் கொடுத்தவன் தான் கவலைப்பட்டிருக்கான். இப்போ கடன் கொடுத்தவனுக்கு ஒரு பூகம்பம், கடன் வாங்கினவனுக்கு ஒரு பூகம்பம் தனித்தனியாக வருது, ஒன்னா தானே வருது. இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நீங்க தைரியமா இருங்கப்பா, தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். கரெக்டா சொன்னமா. உள்ள ஏதோ முருங்கைக்காய் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே. பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல வயிற்று கழுவுறதுக்காக எனிமி கொடுத்துட்டானுங்க. எனிமி வயிறெல்லாம் ஒரே எரிச்சல். மடி போய் மோர் கொண்டு வந்து கொடுமா. கொண்டு வா. அதுலயே 2 கை பழைய சோறு போட்டீங்கன்னா வயிறு கொஞ்சம் புழுகுன்னு இருக்கும். சரி. எங்க போயிட்டானே உனக்கு? என்ன அவருக்கு 3 பொண்ணுங்க தானே? உனக்கு அதுக்கு அதெல்லாம் கேட்டேன். அண்ணாச்சி, இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கு? இருக்கே, பக்கத்து டவுன்ல ஒருத்தர் இருக்கான். 5 கிலோமீட்டர் போ. வாங்க எங்க வாங்க. எங்க? எனக்காக கூட வந்து கொஞ்சம் காட்டக்கூடாதா? இப்படித்தான். முதல்ல எல்லாரும் என்ன தூக்கி போட்டு அடிப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. சரி சரி வா காட்டுறேன். டேய் ஆதி, அப்பனா பாத்துக்கடா. ஆமா, ஒப்பம் பிஸ்கட் நாய் தூக்கிட்டு போறதுக்கு. டேய் மதே, ஆ அப்பனுக்கு மருந்து வாங்க மறந்துடாதடா. ஓகே ஓகே. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஏன் வெயில்ல நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மருந்து இல்லாட்டி இது தூக்கம் வராது. தூக்க மருந்தா? இது தூக்குற மருந்துங்க. விஷம் கலக்காம கொஞ்சம் கஞ்சி வேணும். இன்னும் ரெடி ஆகல. எது விஷமா? எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது, யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் தம்பி எனக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க திண்ணல உட்காருங்க, நாங்க சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறோம். ஏன் நான் உதவி பண்ணக்கூடாதா? இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஐயோ, அப்பா பார்த்து திட்டுவாரு. திட்டட்டும், என்ன திட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. உங்களை இல்ல, எங்களை தான் திட்டுவாரு. நான் இருக்கும்போது உங்களை திட்ட மாட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? ராணி. உன் பேரு? தேவி. தேவி. அக்கா பேர் என்ன? அது அக்கா கிட்ட கேளுங்க. செல்வி. செல்வி. ஆதி செல்வி. நீங்க காதலுக்கு மரியாதை பார்த்திருக்கீங்களா? நாங்க முதல் மரியாதை தான் பார்த்தோம். அதுவும் பார்க்கலாம். பெரிய ஜெமினி கணேசன் நினைப்பு. வெள்ள பக்கத்துல லாரிமா இருக்கு, உள்ள ஒரு காயலாங்கடியா இருக்கு. இத புதுசா வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும். இது புதுசா வாங்கணும்னா 10 கிலோமீட்டர் டவுனுக்கு போகணும். வாங்கிட்டு வந்து வைங்க, இன்னைக்கு ஆவறதுல நான் நாளைக்கு வரேன். ஐயோ, என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருக்கு? லாட்ஜா? இந்த ஊர்லயா? வேணும்னா ராயரோட லாரி டிராக்டர்லாம் பக்கத்துல செட் இருக்கு, அங்க நான் போய் கேட்போமா? ஆமா, எல்லாரும் டிராயர்ன்றாங்களே, யாரு? ராயர்லப்பா, ராயர். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த ராயர் காளிங்க ராயர். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா வட்டி விட்டாரு, அதுக்கப்புறம் 7-8 ஒயின் ஷாப். இப்ப எந்த மந்திரி வந்தாலும் மதியான சாப்பாடு ராயர் வீட்டுல தான். இந்த ஊரை பொறுத்த மட்டும் மிலிட்டரி போலீஸ் எல்லாமே அவர் தான். நாம அவர்கிட்ட அன்பா நடந்துகிட்டா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தும் கொள்ளுவாரு, எதுத்தான் ஓட விட்டு வெட்டியும் கொள்ளுவாரு. அதி, ஏய் அதி, என்னடா? ஏய், ஏன் ஓடுற? ஓடுறா. சத்தம் போடாத. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி, நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். போங்க 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 போங்க. 1 2 25 36 55. ஏண்டா பட்டரு, கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது? சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்காடு பாண்டியாடு, வண்டி எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுன்றான். எங்க போறது? உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழைக்கிறதுக்கு? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி IAS. அடேங்கப்பா. அப்பனுக்கு சரக்கு வாங்கிட்டியா? டேய், அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்கட யாருக்கும் தெரியாம கூட. சரி. டேய், இந்த பக்கடா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.